வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் ஆரோக்கியமான 2 டிஷ்ஷுங்க. வெந்தயப்பால் கற்றாழை குழம்புங்க. வெந்தயப்பால் எடுத்து இந்த கற்றாழை குழம்பு செய்ய போகிறோம். வெந்தயப்பால் அப்படியே குடிக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை குறைச்சி ஹார்மோன் இன்பேலன்ஸுக்கும் ரொம்ப உதவுங்க. அதிகப்படியான சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை கட்டுப்பாடுக்கும் நல்லது. ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உதவுங்க. உடல் குளிர்ச்சி மட்டும் இல்லைங்க, ஜீரணம் நல்லா நடக்கும். உடல் கழிவுகள் வெளியாகும். இப்போ உடல் உஷ்ணத்தினால பார்த்திங்கன்னா உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் ரொம்ப ஹீட்டான பிறகு தான் நமக்கு அம்மை நோய் வரும். அதையெல்லாம் தடுக்கணும்னா நம்ம உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணுங்க. அதுக்கு இந்த குழம்பு நல்லா உதவும். முதல் முறையாக வர்றீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நம்ம கற்றாழையோட ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுக்கணுங்க. உள்ள சென்டில் இருக்கும்னா அந்த ஜெல்லை மட்டும் இது மாதிரி பீஸாக அழகாக கட் பண்ணி எடுக்கலாங்க. 2 ஓரங்களையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும்தான் எடுக்கணும். மேலே உள்ள தோல் எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸோட வருதுன்னு. எனக்கெல்லாம் கத்தி பிடிச்சி கூட கட் பண்ண தெரியாது. நானே இவ்வளோ அழகாக கட் பண்ணுறேன்னா அவ்வளோ ஈஸிங்க. இப்போ இந்த கற்றாழையை எடுத்து 2 சைடும் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த தோலை மேலாப்பில் எடுத்துக்கோங்க. மேலாப்பில் எடுத்துட்டு உரிச்சிங்கன்னா அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இல்லை கத்தியை வச்சு ஃபுல்லாக கூட எடுத்துங்க. கீழே இருக்கிற தோல் இருக்கும்போதே நீங்கள் அந்த ஜெல்லை பீஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இந்த குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இதோட சுவையும் இருக்கும். இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கோங்க. பீஸாக போட்டுட்டு எந்த மாதிரி சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சைஸில் போடுங்க. நான் குட்டி சைஸாக போட்டேன். பார்க்கவும் அழகாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் பீஸாக போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அழகாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை கழுவுறது எப்படி கழுவணும்னா, இது கையில் எடுக்கும்போது இப்போ வழவழன்னு இருக்கா, அது ஒரு 7-8 முறை கழுவணுங்க. நான் 9 முறை கழுவி முடித்து 10ஆவது முறை தான் இப்போ கையில் தொட முடியுது. இந்த அளவுக்கு இதை நம்ம கழுவி எடுத்து தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா அவ்வளோ குளிர்ச்சிங்க. இது ரொம்ப குளிர்ச்சி. அதிகப்படியான குளிர்ச்சியும் நம்ம டக்குன்னு எடுக்கக்கூடாதுல்ல. அதனால் இதை நம்ம கழுவிட்டு அந்த வழவழப்பு போகிற அளவுக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. சூப்பராக இருக்கும். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் என்ன சுவையில் இருக்கோ அதே மாதிரி இதுவும் அந்த சுவையாக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஜெல்லு பார்த்திங்கன்னா இது ஒரு 5 நபருக்கு தேவைப்படுற அளவுங்க. வெந்தய பால் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த பால் எப்படி எடுக்கிறதுன்னு கூட சொல்கிறேன். இந்த பால் தனியாகவும் குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேங்க. மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்துருக்கேங்க. வெங்காயம், சின்ன வெங்காயத்தை குட்டியாக இருக்கிற வெங்காயத்தை முழுசாக உரித்து வச்சுருக்கேன். 150 கிராம் அளவுக்கு. 150 கிராம் அளவுக்கு பூண்டும் உரித்து வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு தக்காளி. இதுக்கு வெங்காயம் பூண்டு முழுசாக உரிச்சிக்கிட்டிங்கன்னா சுவை சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் அதிக அளவு செய்கிறீங்க, கம்மி அளவு செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருட்களெல்லாம் கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. இந்த வெந்தயத்தை மட்டும் 1 நாளுக்கு முன்னாடியே ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முளைக்கட்டின வெந்தயம் ஒரு 5 நபருக்கு எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 1.5 ஸ்பூன் போதுங்க. நான் அன்றைக்கி வெந்தயப்பால் எடுத்து குடிக்கிறதுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா வடை மாவு மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். இந்த மாவு இதை நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா வெந்தயப்பாலுங்க. அதை நீங்கள் ப்ளெயினாக அப்படியே நாட்டு சக்கரை போட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் குடிக்கலாம். வெந்தயம் கசக்கும் தான், ஆனால் அதை முளைக்கட்டி இந்த பாலை எடுத்து குடிச்சு பாருங்கள். அதிகப்படியான சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு இதை கொடுக்கலாம். லோ சுகர் இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கக்கூடாதுங்க. உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தர்ற உணவு இந்த குழம்பு. அது கூட இந்த பாலையும் சேர்க்கறதுனால இன்னும் ரொம்ப குளிர்ச்சி ஆகுங்க. ப்ளெயினாக இந்த பாலை மட்டுமே தனியாக குடிக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மேலே இருக்கிற இந்த இது வேஸ்ட்டு கிடையாதுங்க. தலையில் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நல்ல உடல் குளிர்ச்சியாகும். கண் எரிச்சலெல்லாம் சரியாகுங்க. இந்த உடல் உஷ்ணத்தினால தான் நமக்கு இந்த அம்மை நோய் இது மாதிரிலாம் வர்றது. ஏன்னா உள்ள உறுப்புகளெல்லாம் ஹீட்டாகி தான் மேலாப்பில் கொப்பளை மாதிரி வர்றது அம்மை நோயின்னு. இதெல்லாம் தடுக்கணும்னா இந்த வெந்தயப்பாலை குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வெந்தயப்பாலை எடுத்து அது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கலந்து கொடுத்திங்கன்னா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இது என்னங்க, தேங்காய்ப்பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால் இதை தான் குடிப்போமா? இந்த மாதிரி பாரம்பரியமான இந்த வெந்தயப்பாலையும் குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறை நீங்களே ஆட்டுப்பட்டிக்காக செஞ்சு குடிப்பீங்க. நல்லா நுர பொங்க இருக்குது பாருங்கள். லைட்டாக மைல்டாக கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும். பெரியவங்க அந்த கசப்போடு குடிச்சிக்கலாம்.
குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு இது மாதிரி ஏதாவது இனிப்பை சேர்த்து கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூடும் குறையும். இதை வந்து சர்க்கரை கலந்து குடிக்கிறதுங்க. சர்க்கரை இல்லாமல் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் கண்டிப்பாக செய்யணும். இது கூட வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் முழுசாக அப்படியே போட்டு வதக்கிடலாங்க. இது எங்கள் மாமியார் வந்து வெயில் காலம் ஆனாலே இந்த குழம்பு செஞ்சுருவாங்க. அவங்க வந்து விறகடுப்பு மண் சட்டியில் தான் சமைப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு கற்றாழை குழம்புன்னு தெரியாமையே அப்படியே சட்டியில் நிறைய கரண்டியாக மூண்டு ஊற்றி சாப்பிட்டதெல்லாம் உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், நீங்களே அடிக்ட் ஆயிடுவீங்க இதோட டேஸ்ட்டுக்கு. வெயில் காலம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவீங்க இதை சாப்பிட்றதுக்கு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுன்னா நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த வெங்காயம் லேயராக அப்படியே பிரிஞ்சு வரும். வாயில் தண்டும்போது அம்புட்டு ருசியாக இருக்குங்க. நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்களேன், வேறு மாதிரி தரமான குழம்புங்க இது. இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம ஜெல்லு சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இந்த ஜெல்லு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்காதீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது விறகடுப்புனால கொஞ்சம் கடன்னு சமையல் ஆகுதுங்க. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு மட்டும் விறகடுப்பை தேட வைக்கல. நான் திரும்ப வந்துட்டேங்கன்னு வீட்டுக்கு வீடு விறகடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது. அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நான் வந்தாலும் என்னை சாப்பிட்ட பிறகு எவ்வளோ ருசியாக இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த விறகடுப்பெல்லாம் வந்து மண் சட்டியெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். சுவை வேறு லெவலில் இருக்குங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்து வச்ச மசாலாவை போட்டுக்கலாங்க. கசப்புலாம் சுத்தமாகவே இருக்காதுங்க. அப்புறம் புளித்தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மூடியை போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் நம்ம வெந்தயப்பால் சேர்க்கலைங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வெந்தயப்பால் சேர்க்கணும். இந்த வெந்தயப்பால் வந்து நல்லா திக்காக தான் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் தண்ணியாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வெந்தயப்பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் எப்போதுமே புளிக்குழம்பு வத்த குழம்புக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி சேர்ப்பேங்க. இது எதுக்காக சேர்க்குறதுனா இந்த குழம்போட சுவையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. சுவை வேறு லெவலில் இருக்கும், அப்படியே மணமாக இருக்குங்க. அதுக்காக கொஞ்சம் நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து விறகெல்லாம் அடுப்புலேருந்து எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா இது வாட்டில் கொதித்து நல்லா ஆடை படர்ந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வாசனை உங்கள் வீடு, பக்கத்து வீடு, பக்கத்து தெரு எல்லா பக்கமும் பரவிடுங்க. அந்தளவுக்கு ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த குழம்பு. பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். லைட்டாக சூடு பண்ணால் போதும். பாருங்கள், நம்ம குழம்பு சும்மா அப்படியே தகன்னு மின்னுதில்ல. இதை சாப்பிடும்போது நம்ம உடம்பும் தாங்க மின்னும். ஏன்னா உடல் கழிவுகள் தானாக வெளியாயிரும், உடல் உஷ்ணம் குறையும், கண்ணெரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உடல் உஷ்ணத்தினால வர்ற சூடு, அம்மை இதெல்லாம் தடுக்க முடியுங்க. அந்த காலத்தில் எப்படி வேணால் சாப்பிடுவாங்க, நீராரத்தில் போட்டு சாப்பிடுவாங்க, அப்படியே போட்டு விழுங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் 2 நாள் 3 நாள் வச்சுருந்தாலும் இந்த குழம்பை வேணும்னு தான் கேட்டு சாப்பிடுவாங்களே தவிர அந்தளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்குங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நிறைய தண்ணீர் குடிங்க, ஜூஸ் குடிங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கற்றாழை வந்து அழகு செடி இல்லைங்க, நம்மளை அழகுபடுத்துகிறதும் இந்த வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மளை சுற்றி இந்த மாதிரி விஷயங்களை முன்னோர்கள் வளர்த்து வச்சாங்க. அதை சமைச்சு சாப்பிட்டதுனால தான் எப்போதுமே ஹெல்த்தியாக இருந்தாங்க. இந்த வெயிலில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அம்மை நோய் வரும். அதெல்லாம் தடுக்கணும்னா உடல் குளிர்ச்சியாக இருக்கணும். நிறைய இளநீர் சாப்பிடுங்க, தர்பூசணி சாப்பிடுங்க, வெள்ளரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கற்றாழை குழம்பு வச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட போகிறாங்க, நல்லா ஆக்டிவாக விளையாட விடுங்க. நல்லா பசித்த பிறகு சாப்பிட விடுங்க. அவங்க வந்து ஸ்கூலில் பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இப்போ லீவுக்கு இருக்காங்க. நம்மளாம் வெயிலில் விளையாண்டாங்கன்னா இந்த வெந்தயப்பாலையும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. அப்படியே இந்த வெந்தயப்பாலை ஊற்றி இந்த கற்றாழை குழம்பையும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேண்டாடே சொல்ல மாட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.